ஹாய் வியூவர்ஸ், நமஸ்தே. ஸோ பேச்சு வழக்கில் பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் பூச். பூச் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேள் அப்படிங்கிறது அர்த்தம். ஜென்ரலாக தமிழில் இந்த கேள் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டு வெவ்வேறு இடங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று, ஒருத்தர் பேசும்போது அதை கேள் அப்படி கவனி அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பூச் அப்படிங்கிறது கேள்வி கேள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் யூஸ் ஆகும். ஸோ ஜென்ரலாக வந்து கவனி அப்படிங்கிற அர்த்தத்தில் சுன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். ஸோ இந்த இடத்துல பூச் அப்படிங்கிறது கேள்வி கேட்கறது, அந்த கேட்டல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பூச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதே ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பூச்சோ பூச்சோ, மரியாதையாக ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறதா இருந்தால் பூச்சியே பூச்சியே அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் கேட்காத அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா மத் பூச்சோ மத் பூச்சோ, கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மத் பூச்சியே மத் பூச்சியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல பூச்சோ பூச்சியே மத் பூச்சோ மத் பூச்சியே அப்படிங்கிற வேர்ட்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவனிடம் அல்லது அவளிடம் அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா அதுக்கான வேர்ட் உஸ்ஸே. ஸோ உஸ்ஸே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனிடம் அல்லது அவளிடம் அப்படிங்கிறது அர்த்தம். அவனிடம் கேள் அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா உஸ்ஸே பூச்சோ அப்படின்னு சொல்லலாம். அவளிடம் கேள் அப்படிங்கிறதுக்கும் அதே சென்டென்ஸ் தான். மரியாதையை சொல்ல நினைச்சிங்க அப்படின்னா உஸ்ஸே பூச்சியே உஸ்ஸே பூச்சியே அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் அவன்கிட்ட கேட்காத இல்லை அவகிட்ட கேட்காத அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா உஸ்ஸே மத் பூச்சோ உஸ்ஸே மத் பூச்சோ அப்படின்னு சொல்லலாம். மரியாதையா அவன்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல நினைச்சிங்க அல்லது அவளிடம் கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா உஸ்ஸே மத் பூச்சியே உஸ்ஸே மத் பூச்சியே அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் என்னிடம் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னிடம் அப்படிங்கிறதுக்கு முத்ஸே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். என்னிடம் கேள் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முத்ஸே பூச்சோ முத்ஸே பூச்சோ. என்னிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா முத்ஸே பூச்சியே முத்ஸே பூச்சியே. என்னிடம் கேட்காதே அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா முத்ஸே மத் பூச்சோ முத்ஸே மத் பூச்சோ. என்னிடம் கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்ல நினைச்சிங்கன்னா முத்ஸே மத் பூச்சியே முத்ஸே மத் பூச்சியே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ என்கிட்ட கேட்காதீங்க அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் முத்ஸே மத் பூச்சியே உஸ்ஸே பூச்சியே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் என்கிட்ட கேட்காத அவன்கிட்ட போய் கேள் இல்லை அவகிட்ட போய் கேள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் முத்ஸே மத் பூச்சோ உஸ்ஸே பூச்சோ அப்படின்னு சொல்ல முடியும். மாற்றியும் சொல்லலாம். அவன்கிட்டலாம் கேட்காத என்கிட்ட கேள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் உஸ்ஸே மத் பூச்சோ முத்ஸே பூச்சோ அப்படின்னு சொல்லலாம். மரியாதையை சொல்ல நினச்சிங்கன்னா உத்ஸே மத் பூச்சியே முத்ஸே பூச்சியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி முத்ஸே அப்படிங்கிறத என்னிடம்ங்கிற அர்த்தத்திலையும் உஸ்ஸே அப்படிங்கிறத அவனிடம் அல்லது அவளிடம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பூச்சிங்கிறதையும் சேர்த்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்த வார்த்தை பார் பார். பார் பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப. ஸோ திரும்ப திரும்ப கேட்காத அப்படின்னு சொல்றதா இருந்தா பார் பார் மத் பூச்சோ பார் பார் மத் பூச்சோ. அதே மரியாதையை சொல்ல நினைச்சீங்கன்னா பார் பார் மத் பூச்சியே பார் பார் மத் பூச்சியே அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த வார்த்தை தாம். தாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விலை. ஸோ விலை கேள் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா தாம் பூச்சோ அப்படின்னு சொல்லலாம். விலை கேளுங்க அப்படின்னு மரியாதையா சொல்றதா இருந்தா தாம் பூச்சியே தாம் பூச்சியே. விலையெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்றதா இருந்தா தாம் மத் பூச்சோ தாம் மத் பூச்சோ. விலை கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா தாம் மத் பூச்சியே தாம் மத் பூச்சியே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்தது காடி. காடி அப்படின்னு சொன்னா வண்டி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அவன்கிட்ட வண்டி கேட்காத அப்படின்னு சொல்றதா இருந்தா உஸ்ஸே காடி மத் பூச்சோ அப்படின்னு சொல்லலாம். மரியாதையா சொல்ல நினைச்சீங்கன்னா உஸ்ஸே காடி மத் பூச்சியே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாம நான் யாருக்கும் வண்டியெல்லாம் தரமாட்டேன் என்கிட்டலாம் வண்டி கேட்காத அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா என்னிடம் அப்படிங்கிறதுக்கு முத்ஸேங்கிறது நமக்கு தெரியும். முத்ஸே காடி மத் பூச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மரியாதையா சொல்ல நினைச்சீங்கன்னா முத்ஸே காடி மத் பூச்சியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ காடி அப்படின்னு சொன்னா வண்டி அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது ஃபோன் கர்க்கே. ஃபோன் கர்க்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோன் பண்ணி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபோன் கர் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். வேற ஏதோ ஒரு ஆக்ஷன் வேர்டு இது கூட சேர்ந்து வந்தாதான் இதோட அர்த்தம் அப்படிங்கிறது முழுமை பெறும். ஸோ அப்போ ரெண்டு ஆக்ஷன் வேர்டு வர்றதுனால நடுவில் கர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் ஏற்கனவே ஃபோன் கர் அப்படிங்கிறதுல கர்ங்கிற வேர்டு வந்திருக்கிறதுனால அது கூட கே அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா ஃபோன் கர்க்கே பூச்சோ அப்படின்னு சொல்லலாம். மரியாதையை சொல்ல நினச்சிங்கன்னா ஃபோன் கர்க்கே பூச்சியே அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல ஃபோன் பண்ணிலாம் கேட்காத அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா ஃபோன் கர்க்கே மத் பூச்சோ அப்படின்னு சொல்லலாம். அதே மரியாதையை சொல்ல நினைச்சீங்கன்னா ஃபோன் கர்க்கே மத் பூச்சியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்.
ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்ல நினைச்சிங்க அப்படின்னா உஸ்ஸே ஃபோன் கர்க்கே பூச்சோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவளிடம் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு மரியாதையாக சொல்றதா இருந்தால் உஸ்ஸே ஃபோன் கர்க்கே பூச்சியே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அடுத்து உஸ்கே பாரேமே அப்படின்னு சொல்லி சொன்னா அவனை பற்றி, அவளை பற்றி, அதனை பற்றி. ஸோ எந்த அர்த்தத்தில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவனை பத்தி கேள் அப்படின்னு சொல்றதா இருந்தா உஸ்கே பாரேமே பூச்சோ அப்படின்னு சொல்றோம். அவளை பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா உஸ்கே பாரேமே பூச்சியே. அதை பத்தி கேட்காத அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா உஸ்கே பாரேமே மத் பூச்சோ. அதை பத்தி என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா உஸ்கே பாரேமே முத்சே மத் பூச்சோ அப்படின்னு சொல்றோம். மரியாதையை சொல்ல நினைச்சீங்கன்னா உஸ்கே பாரேமே முத்சே மத் பூச்சியே அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல முத்சேக்கு பதிலா அவனிடம், அவளிடம் அர்த்தத்துல உஸ்ஸே அப்படிங்கிறதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சென்டென்சஸ் அப்படிங்கிறது நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களை ரீச் பண்ணும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பூச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இதை மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.